வெல்கம் டு மஹா சேனல். மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி வந்து நம்ம குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் பார்க்க போகிறோம். ஸோ பாலக் பன்னீர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. பாலக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வைட்டமின்ஸ் இருக்கிற வந்து ஒரு கீரை. அது வந்து சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு கீரை வந்து, அதாவது மேக்ஸிமம் எந்த கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து சொல்லுங்கள் இது பப்பாயி கீரை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பப்பாயி சாப்பிட்றதுனால தான் அவனுக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. இந்த பாலக்கீரையை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு பன்னீர் வச்சு நம்ம ஒரு பாலக் பன்னீர் செய்ய போகிறோம். இது ரொம்ப நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் வந்து. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் வந்து அழுத்திடுங்க. ஸோ தட் என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அண்ட் லைக்கும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் போடணும், ஜீரா தேவைப்படுதும், அப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் பன்னீர், இவ்வளோ தான் தேவைப்படும். ஸோ இதுக்கு என்னென்ன மசாலா போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சமைக்கிறப்பே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கிச்சனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலக் பன்னீருக்கு வந்து இதை வந்து வேக வச்சிடணும். ஸோ வானலில் வந்து பாலக் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். ஸோ இதில் வந்து பச்சை மிளகாய், ஜீரா இதெல்லாம் போட்டு வந்து இதில் வந்து அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இதில் தண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இந்த வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை முதல்ல வேக வச்சிடலாம். இதை வந்து மூடி வைக்காமல் இப்படியே ஓப்பனாக வேக வைக்கணும். ஸோ தட் அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ கலர் மாறுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அதாவது ஒரு கொதி வந்தால் போதும் சொல்லுவோம். ஏன்னா இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வதக்க தான் போகிறோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வேகும். ஸோ அதனால் வந்து இந்த ஹாஃப் குக்லேயே வந்து அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பாலக் பன்னீரில் வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே ராவாகவே சேர்ப்பாங்க. பட் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் தான் வந்து அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆப்ஷன் தான். இது வந்து அப்படியே எடுத்து ராவாகவும் வந்து சேர்க்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஸோ இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆனோன்னு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். லைட்டாக வந்து ஃப்ரை ஆனோன்னு இது வந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கிரைண்ட் பண்ணி வச்சதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ வேகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த தண்ணியையும் வந்து இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து கலர் மாறவே இல்லை. அந்த கலர் மாறாததுக்குரிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். ரெண்டாவது நம்ம மூடி போட்டு மூடலை. இந்த 2 ரீசன்னால தான் வந்து அந்த க்ரீன் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ க்ரீன் கலர் ரிட்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன வந்து இது ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா,
இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து சால்ட் சேர்க்கல. ஸோ அதனால் இதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது காரத்துக்கு வந்து ரெட் சில்லி சேர்க்கக்கூடாது. நம்ம க்ரீன் சில்லி அதுக்காக தான் கலர் மாறக்கூடாது, ரிட்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வந்து பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து பன்னீர் சேர்த்துடலாம். ஸோ பன்னீர் சேர்த்துட்டு வந்து ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து எப்படி இதை டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மேலே சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சில்ட்ரன் கொடுக்குறப்ப வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறப்ப வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாலக் பன்னீர் வந்து ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ்.